நேராக பேசுவோம். ஏன் கூட பேசவை, உலக அரசியல பேசவை, தமிழக அரசியல பேசவை. நீ என்ன டாபிக் பேசுற, வாங்க பேசுவோம். பண்பாடு போவோம், கலாச்சாரம் போவோம். எதை பற்றி பேசணும்? என்ன, நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் முடக்க நினைச்சா வேற மாதிரி செஞ்சு விட்டுருவோம். பார்த்துக்க, நான் சொல்ல விரும்பல. நாங்கள் எதிர்கொள்வது 26 தேர்தல் அல்ல, மிகப்பெரிய தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர். அதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். என்ன, அதுபோல் இந்த ஒத்தச்சிட்டு முத்தையாக்கள்லாம் குறுக்க ஓடாத, அமைதியாக போய் இருந்துக்க. இப்போ 5 வருஷம் உங்களுக்கு சம்பாதிச்சிட்டிங்களே, போதும்டா, போதும், போ, நல்லா வாழ்ந்துக்கப்போ. சும்மா குறுக்க முட்டு கொடுக்காத. என்ன, அப்படி திருப்பி நீ முட்டு கொடுத்தாலும் ஒன்றும் சந்தேகம் எங்களுக்கு வருமா வராதா? அவனுக்கு முட்டு கொடுக்க தேவை, உனக்கு என்ன தேவை இருக்கு? நீ சிஎம்மா, உனக்கு பதில் பங்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. ஏன் முட்டு கொடுக்குற? எடு, வெளியே வா, போ. நீங்கள் கொடுத்து கிழிச்ச வரைக்கும் போதும். தமிழ் நீ போனப்பா 5 பேர் ஜெயிச்சிட்டீங்க, 6 பேர் ஜெயிச்சிட்டீங்க, 7 பேர் ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் 10 பேர் ஜெயிச்சிட்ட, சட்டமன்றம் போட்ட என்ன கொடுங்கண்ணா? 10 பேர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு என்ன செஞ்சு கழிச்ச மக்களுக்கு? என்ன பண்ண? தட்டினேன், தான் தட்டினேன். அதுதான் சொல்கிறான். நீ ஒன்றும் பிடுங்கலை, நீ போய் ஒன்றும் பிடுங்க போகிறது இல்லை, ஓரம் போன்றோம்.